தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு இதை விட ஹாப்பியான நியூஸ் வேற எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், நம்ம சாகர் ரெடி ஆயிட்டாருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா விளையாடவும் போறாரு. என்னத்தையாவது உருட்டாதரா அப்படின்னு சொல்லாதீங்க. உருட்டுலாம் இல்லைங்க. நம்ம தமிழ் தலைவாசும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சாகர் ராட்டே ரெடியா இருக்கிற மாதிரி. வீடியோவில் பார்த்தா அவர் நல்லா ப்ராக்டிஸ் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுமே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடைசி 2 சீசனாக விளையாடவே இல்லைங்க. இன்ஜுரினே காலத்தை ஓட்டிட்டாரு. ஒரு வழியாக நெக்ஸ்ட் மேட்ச்சே விளையாட போகிறாரு. ஸோ நீங்கள் எந்த லெவலில் ஆர்வமாக இருக்கீங்க அவரோட ஆட்டத்தை பார்க்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சாகர் வந்துட்டா போதுங்க, மொத்த டீமுமே வேற லெவலில் மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஸ்டார்டிங் 7 பாருங்க. வழக்கம் போல நமக்கு லெஃப்ட் கார்னர் நிதேஷ்குமார் தாங்க. ரைட் கார்னர் சாகர் வந்துட்டாருன்னா சாகர் தான் பிளே பண்ணுவாரு. லெஃப்டின் நரேந்தரை இறக்கலாங்க. உங்க சாய்ஸ் என்னங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து ரைட்டின் வழக்கம் போல பவன் சர்வத், அடுத்து ரைட் ரோனக்கு, லெஃப்ட் ஆசிஸ், மெயின் ரைடர் அர்ஜுன் தேஸ்வால்ங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல பிளேயிங் லெவனா இருக்கு. பார்ப்போம் சாகர் வந்த பிறகு எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத. நம்ம தமிழ் தலைவாஸ் 2 மேட்ச் ஆடி இருக்கோங்க. அதுல 1 லாஸ் 1 வின்னு. ஆனா இவரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம மறந்துடும் அப்படின்னு சொல்லணும். எஸ், அர்ஜுன் தேஸ்வால் 2 மேட்சுமே நமக்கு டாப் பாயிண்ட்ஸுங்க. ஆமா, 2 மேட்சுமே சூப்பர் டென். நம்ம டிஃபெண்டிங்ல குறைய கண்டுபிடிச்சிட்டு நல்லா ஆன நம்ம ரைட் ரைடரை மறந்துட்டோம். அவர் பங்குக்கு ரைடிங்ல பாயிண்ட் எடுத்துறாங்க. நமக்கு டிஃபெண்டிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சாகர் வந்துட்டா எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அடுத்து இன்னொரு குறை என்னன்னா, நமக்கு போன சீசன் நல்லா ஆடி கொடுத்த மோயின் சஃபாங்கியை உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் மெயின்ல. போன சீசன் அவர் நல்லா ஆடி கொடுத்தாருங்க. அவர் மட்டும் இல்லைன்னா தமிழ் தலைவாசோட கதி இன்னும் கீழே போயிருக்கும். தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு 2 ரைடர்ஸ் வச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 3rd ரைடரா கூட இவர் டீம்ல இறக்கலாம். அவர் டூவார்டைக்கு மட்டும் இறக்கி விடுறது சரியில்லை. ஏன்னா அவருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து போயிருங்க. ஏன்னா போன சீசன் நல்லா பண்ண பிளேயரு, அவரும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லி உட்காந்துருப்பாரு. அவரை போய் டூவார்டைக்கு இறக்கி விட்டா அது கொஞ்சம் அவருக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இடிக்குதுங்க. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸான 2 மெயின் பிளேயர்ஸை நம்ம டீம்ல வச்சிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப இப்படிதான் சான்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே நண்பா. நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு குஜராத் ஜெயின்ஸ் கூட 2 மேட்ச் தோத்துட்டு வெறியில உட்காந்துருக்காங்க. எவனை தூக்கி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் எடுத்து போறோம். என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் நண்பா.